நாளைக்கு நான் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தோட பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு ஒரு குழுவை அனுப்ப போறேன். அந்த ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ளாட்டி கடந்த 47 வருடங்களா இருந்த ஜனாதிபதிகள் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டி வரும். இது இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது. எங்கட உடம்புல கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் எங்கட ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் இந்த நாட்டுக்காக போரிடுவார்கள். அது எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நாங்க போர் செய்வோம், எதிரிகளை தாக்குவோம். இது ஈரானினுடைய இராணுவ தளபதி சொன்னது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி நேற்று ஈரானால மூடப்பட்டதுக்கு பிறகு இப்ப பதற்றமான சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஈரானினுடைய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு கப்பல்களுமே போக முடியாத அளவுக்கு இப்ப ஈரான் அந்த பகுதிகளை மூடி இருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா பிளொக்கேட் பண்ணதுக்கு பிறகு அமெரிக்காவும் முடக்கி இருக்கிறார்கள், ஈரானும் முடக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் நாங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பதட்டமான சூழ்நிலையா தான் இந்த பிரச்சனை மாறி இருக்குது. சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த போர் உண்மையிலேயே ஈரானுக்கு என்னதான் வேணும், அமெரிக்காவுக்கு என்னதான் வேணும், எதுக்காக அமெரிக்கா சொல்றதை ஈரான் கேட்கிறார்கள் இல்ல, ஈரானினுடைய நிலைப்பாடு தான் என்ன என்றதை சில முக்கியமான விடயங்களோட இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். என்னன்றதா உண்டா விரிவா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போதான் ஒரு சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த போரை ஆரம்பித்து இந்தியோட 51 நாட்களை கடந்து போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் 2 நாடுகளுக்கும் இடையில எந்த ஒரு ஒப்பந்தங்களுமே ஏற்றுக்கொள்ளப்படையில. இந்த நிலைமையில நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே அமெரிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய கப்பல்களையும் அந்த பகுதிகளுக்கு உள்ள போகக்கூடிய கப்பல்கள், முக்கியமா ஈரானினுடைய எந்த துறைமுகங்கள்ல இருந்து வரக்கூடிய கப்பல்களையும் நாங்க வெளியில சர்வதேச கடற்பரப்புக்கு வர விடமாட்டோம்னு சொல்லி அந்த பகுதியை பிளொக்கேட் பண்ணி வச்சிருக்கிறார்கள், முடக்கி வச்சிருக்கிறார்கள். அந்த முடக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில நேற்று ஈரான் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சொன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை பழையபடி முழுமையா மூடி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் மேற்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி முழுமையா திறக்கப்படணும் என்றதுதான் அமெரிக்காவினுடைய நிபந்தனை. ஆனா அந்த நிபந்தனையின்படி ஈரானதை முழுமையா திறந்தார்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கடலுக்கு அடியில கன்னிவடிகள் பதிக்கப்பட்டிருக்குது, நாங்க கொடுக்குற மெப்பினுடைய அடிப்படையில தான் நீங்க இந்த கடற்பகுதிகளில் பயணிக்கணும்னு சொல்லி சில நிபந்தனைகளுடைய அடிப்படையில தான் ஒரு குறிப்பிட்ட கப்பல்கள் மட்டும் அந்த பகுதியை கடக்கக்கூடிய மாதிரி தான் ஈரான் அந்த பகுதியை விட்டிருந்தார்கள். அதை முடக்கிறதுக்காக நீ இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு கோவத்துல டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பிளொக்கேட் பண்றோம்னு சொல்லி பிளாக் பண்ணியிருந்தார்கள். அதுக்கு பதிலா இப்ப ஈரான் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன எங்களை பிளாக் பண்றது, நாங்க மொத்தமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸையே பிளாக் பண்றோம்னு சொல்லி அந்த பகுதியவே மொத்தமா இப்ப ஈரான் தங்களுடைய கட்டுப்பாடுகள் எடுத்திருக்கிறார்கள். இப்ப அந்த பகுதியை IRGC தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இதை விட ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்குது. ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் நேற்று என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு வந்த இந்தியாவை சேர்ந்த 2 கப்பல்கள் மேல ஈரான் தாக்குதலை நடத்திருக்கிறார்கள். அந்த பகுதியை கடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி கடந்த கப்பல்கள் மேல 2 தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிகமான கப்பல்கள் அந்த இடத்துல இருந்து திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகளை எங்களால பார்க்கக்கூடியமா இருக்குது. ஒரு நாளைக்கு 140க்கும் மேற்பட்ட பெட்ரோலிய கப்பல்கள், கேஸ் கப்பல்கள், ஃபர்டிலைசர்ஸ், ஏனைய பொருட்கள் என்று சொல்லி இது எல்லாமே கடந்து கொண்டிருந்த 140க்கும் மேற்பட்ட கப்பல்கள் கடந்து கொண்டிருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி இப்ப அந்த பகுதியினுடைய நிலைமை என்னன்றதை இந்த மேப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி இருக்கிற இடம் இதுதான். இந்த இடத்துல இந்த ட்ரக்கரின் படி எந்த ஒரு கப்பல்களுமே அந்த இடத்துல இல்லை. ஏனைய இடங்கள்ல இருக்கக்கூடிய கப்பல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கப்பல்கள் ஏனைய இடங்கள்ல பயணிச்சு கொண்டிருக்குது. ஆனா குறிப்பிட்ட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில மட்டும் எந்த கப்பல்களுமே பயணிக்கல. இதுக்கு முதல் இருந்த நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 கப்பல்களாவது ஈரானினுடைய அனுமதியோட இந்த பகுதியை கடந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப ஒட்டுமொத்த இடமுமே வெறிச்சோடி போயிருக்குது. இதுல ஏனைய பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்ஃப் ஆஃப் ஓமான்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கப்பல்கள் உள்ள போறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்குது. அதே மாதிரி ஈரானினுடைய வளைகுடா பகுதிகளில் பாத்தீங்கன்னு சொன்னாலும் அதுக்குள்ளேயும் கப்பல்கள் வெயிட் பண்ணுது. இந்தியாவினுடைய கப்பல் இருக்கு, சைனாவினுடைய கப்பல் இருக்குது, ஏனைய நாட்டினுடைய கப்பல்கள் எல்லாமே இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை கடக்க முடியாம. சோ 2 பக்கமாவும் இந்த மாதிரியான தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறபடியா எந்த நாடுகளுக்கு ஒன்று உலக பொருளாதாரத்துக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் உருவாகி இருக்குது. பொருளாதாரம்
நிலவரம் சரியான மோசமா போய்கொண்டிருக்குது. ரெண்டாவது, ஈரானுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் ஒரு வார்னிங் உண்டு, அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, நேற்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியில ஈரான் துப்பாக்கி சூடு நடத்த தீர்மானித்தார்கள். நேற்று தான் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை மூடுறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தார்கள். இது எங்கட தற்காலிகமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முழுமையான மீறல். இந்த சீஸ்ஃபயரை முழுமையா வயலேஷன் பண்ற ஒரு செயல்பாடு. அதை விட அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு கப்பலையும் யூகேயினுடைய ஒரு கப்பலையும் தான் குறி வச்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. அதை விட பிரான்சினுடைய கப்பலும் யூகேனுடைய கப்பலும் தான் குறி வச்சிருந்தது என்ற மாதிரி. ஏன்னடா அந்த 2 நாடுகளும் தானே இப்ப வரைக்கும் போருக்குள்ள வராத மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை உள்ள கொண்டு வர மாதிரியான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய பிரதிநிதிகள் நாளைக்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு போறார்கள். அவர்கள் நாளை மாலை நேரம் அங்க பேச்சுவார்த்தைகளுக்காக இருப்பார்கள். சமீபத்தில் ஈரான் அந்த கடல் வழியை மூடப்போவதாக அறிவிச்சிருந்தது. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குது. ஏனென்றா நாங்க இந்த பக்கம் பிளாக்கேட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம், ஒரு பக்கமா நாங்க தடுத்து வச்சிருக்கிறோம். இதை விட அவர்கள் அந்த பக்கமா பிளாக் பண்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்குது என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அவர்களை அறியாமலேயே அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தே ஆர் ஹெல்பிங் டு அஸ் என்று சொல்லிட்டு கீழே சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு 500 மில்லியன் US$ ஈரான் தான் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த ஒரு இழப்புமே இல்லை. எங்களினுடைய ஏனைய கடல் வழிகள் மூலமா அமெரிக்காவுக்கு எண்ணெய் கப்பல்கள் வந்து கொண்டுதான் இருக்கு என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதுக்கு கீழே நாங்க ஒரு மிகவும் நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கிறோம். ஒரு சரியான நியாயமான ஒப்பந்தம் நாளைக்கு ஈரானுக்கு பாகிஸ்தான்ல வச்சு கொடுக்கப்பட போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நான் நம்புறேன். அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணுவார்கள். இல்லை என்றா அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் முழுமையா அழித்துவிடும். அவர் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கிற வார்னிங் தான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பவர் பிளான்ட், ஒவ்வொரு பிரிட்ஜ், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாலங்களையும் அந்த உட்கட்டமைப்புகளை அழிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே அமெரிக்கா அழிச்சிரும். இனி கொஞ்சம் சாஃப்டான அணுகுமுறை எல்லாமே இல்லை, கொஞ்சம் மென்மையான அணுகுமுறை எல்லாம் இனிமேல் ஈரானோட இல்லை. அவர்கள் விரைவாகவே கீழே வருவார்கள். அவர்கள் ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாம விட்டா செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்யறது எனக்கு ஒரு மரியாதையா இருக்கும். அது கடந்த 47 ஆண்டுகள்ல இருந்த ஜனாதிபதிகள் செய்யாததை செய்கிற ஒன்றா இருக்கும் என்று சொல்லிட்டு கீழே சொல்லியிருக்கிறார். இட்ஸ் டைம் ஃபார் த இரான் கில்லிங் மெஷின் டு எண்ட். இப்ப ஈரானினுடைய கொலை இயந்திரத்தை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். இந்த 14 நாட்கள் போர் நிறுத்தம், இந்த சீஸ்ஃபயர்ன்றது நாளைக்கு மறுநாள், இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதியோட இன்னும் ஒரு 2 நாட்கள்ல அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருது. அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வர்றதுக்கு முதலே சரியான ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் இந்த போர் முழுமையா முடிவுக்கு வரும், நிரந்தரமான முடிவுக்கு வரும். அப்படி இல்லை என்று சொன்னா திரும்பவும் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. இது ஒரு பதட்டத்தை, பெரிய அளவிலான பதட்டத்தை இப்போ உருவாக்கி இருக்குது. அதுக்கிடையில தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனா ஈரான் பக்கம் இதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்றார்கள் சொன்னா, ஈரானினுடைய ஆர்மி சீஃப், ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, எங்கட உடம்புல கடைசி உயிர் மூச்சு யாராச்சும் ஒருத்தர் மிஞ்சி இருந்தாலும் அவரோட உடம்புல கடைசி உயிர் மூச்சு இருக்கு மட்டும் எங்கட எதிரிகளுக்கு எதிராக ஈரானினுடைய ராணுவ வீரர்கள் போர் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியா கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நாங்க போர் செய்வோம். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அமெரிக்காவினுடைய எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும், இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கும் ஈரான் அடிபணியா போறதில்லைன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கார்கள். இதே தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் நேற்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை மூடினதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் இப்ப இந்த போரினுடைய ஒரு பதற்றமான நிலைமையா மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதட்டமா போய்கொண்டிருக்குது. இப்போதைக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவிலான சிக்கல்கள் உருவாகும் என்றதை மட்டும் எங்களால உறுதியா சொல்ல முடியும். விலையேற்ற
விலையேற்றங்கள் அதிகரிக்கும், பெட்ரோலியத்துக்கான விலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தா, பாகிஸ்தானில் நடக்க போற பேச்சுவார்த்தையில ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தா பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இந்த ஒப்பந்தங்கள் நடந்து கொண்டு தானே, ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குது, ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, அது ஏற்றுக்கொள்ளப்படல, திரும்பவும் மட்டும் நடக்க போகுது. உண்மையிலேயே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த போர் எதுக்காக நடக்குது? பிரதானமா இருக்கக்கூடிய ஒரே காரணம் ஒன்றே ஒன்றுதான். எதுக்காக இந்த போர் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் எப்பவுமே அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாது. நியூக்ளியர் பொம்மை, நியூக்ளியர் தொடர்பான எந்த ஒரு செயல்பாடுகளையுமே ஈரான் உற்பத்தி செய்யக்கூடாதுன்றதுதான் அமெரிக்காவினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய எதிர்ப்புக்கான பிரதானமான ஒரே காரணமா இருக்குது. நீ மட்டும் உண்ட மண்ணுல அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய மாட்டேன், யுரேனியம் செறிவூட்டம் செய்ய மாட்டேன் என்று சொல்லு, உங்கள் மேல நடத்தக்கூடிய போரையும் நாங்க நிறுத்துறோம், உங்கள் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய தடைகளையும் நாங்க எடுத்துடுறோம் என்றதுதான் அமெரிக்காவினுடைய ஒரே குறிக்கோள். ஏற்கனவே பாகிஸ்தான்ல நடந்த அந்த பேச்சுவார்த்தையிலையும் ஜேடி வான்ஸ் சொல்லியிருந்தார், ஈரான் ஏனைய எல்லா பேச்சுவார்த்தை எல்லா ஒப்பந்தங்களையுமே ஏற்றுக்கொண்டுட்டார்கள், ஆனா இந்த அணு தொடர்பான ஒப்பந்தங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்றார்கள் இல்லைன்னு சொல்லி ஜேடி வான்ஸும் சொல்லியிருந்தார். அதுக்கு ஈரானினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி நீங்க எங்களுக்கு மட்டும் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இது ஒரு சர்வதேச மீறல் சொல்லி ராணுவ தளபதி கேட்டிருக்கிறார். நீங்க அமெரிக்கா சொல்றது எப்படி இருக்குது? நாங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்தா சர்வதேச மீறல் சொன்னா, நீங்க உற்பத்தி செய்தா அது சர்வதேச மீறல் இல்லையா? இதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா என்ற மாதிரி ஈரான் பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோ இதுல இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஈரானினுடைய பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறைமுகமா உண்மையை சொல்ல போனா ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையா அதை கண்டுபிடிச்சார்களா இல்லையான்றது தெரியாது, உருவாக்கினார்களா இல்லையான்றது தெரியாது, ஆனா முயற்சி செய்கிறார்கள்ன்றது தொடர்ச்சியா அமெரிக்காவினுடைய ஒரே குற்றச்சாட்டா இருந்து கொண்டிருக்குது. இப்ப ஈரானுக்குள்ள அப்படி எங்கதான் இந்த அணு ஆயுத உற்பத்தி நடக்குது, இல்லாட்டி எங்கதான் இந்த யுரேனியம் செறிவூட்டம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஈரானினுடைய இஸ்ஃபஹான் இருக்குதானே, இஸ்ஃபஹானினுடைய மலை அடிவார பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்குள்ளதான் இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சிகள், யுரேனியம் செறிவூட்டங்களை ஈரான் செய்கிறார்கள்னு சொல்லி போன வருஷமே அமெரிக்கா அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தி முக்கியமான 3 இடங்கள்ல அந்த ஈரானினுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்களை அழிச்சிருந்தார்கள். ஆனா இப்ப வரைக்கும் அந்த மலையடிவார பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்குள்ள செறிவூட்டப்பட்ட அதிகமான யுரேனியம் அங்க இருக்கிறதா அமெரிக்கா சொல்றார்கள். அந்த பகுதிக்குள்ள அமெரிக்காவினுடைய ஒரு சிறப்பு படையை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய அதிக செறிவூட்டம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை வெளியில எடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருக்கிறார்கள். ஆனா அது ஒரு நாளும் நடக்க போறதில்ல. ஈரான் உள்ள விடுவார்கள் நினைக்கிறீங்களா? மிக மிக கடினமான ஒரு செயல்பாடு அது இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு வழி இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னு சொன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குதானே, ஐக்கிய நாடுகளினுடைய ஒத்துழைப்போட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகாமை என்ற இந்த அமைப்பால ஈரானுக்குள்ள போய் அந்த அதிகமா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியில எடுக்க முடியும். அதுவும் ஈரான் ஒத்துக்கொள்வார்களா இருந்தா, ஈரான் அனுமதி வழங்குவார்களா இருந்தா மட்டும் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் ஓமடு சொல்வார்களா இருந்தா மட்டும்தான் ஈரானுக்குள்ள போய் அந்த அதிகமா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியில எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஒரு நாளும் நடக்காது. அமெரிக்காவினுடைய படைகளோட ஈரானுக்குள்ள போறன்றது ஒரு நாளும் நடக்காது என்றதும் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்குது. சோ இதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஈரான் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டார்கள், உருவாக்கிட்டார்கள் என்று சொன்னா அது உலகத்துக்கே பெரிய ஒரு அச்சுறுத்தலா மாறும். அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ச்சியா அமெரிக்கா ஈரான் மேல போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சோ இதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த போர் நடக்கிறதுக்கான பிரதானமான ஒரு காரணம். எல்லாருமே வேண்டிக் கொள்வோம் இந்த போர் இதோட முடிஞ்சிடணும். இல்ல இது தொடர்ச்சியா தொடருமா இருந்தா உலகத்தினுடைய பொருளாதாரம் நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான சரிவை நோக்கி கண்டிப்பா போகும். திரும்பவும் தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணல சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.